வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 2020 ரிலீஸ் ஆன புக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம 2 பார்ட் பார்த்துருக்கோம். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் மே அண்ட் ஜூன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மந்த் வைஸாக இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ப்ளஸ் ஒவ்வொரு புக்குக்குமே புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மே அண்டு ஜூன் பற்றி தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் மேலே ரைட் கார்னரில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட் லிங்க்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். த ரூம் வேர் இட் ஹேப்பன், எ ஒயிட் ஹவுஸ் மெமோயர். இந்த புக் எழுதுனது ஜான் போல்டன். த ரூம் வேர் இட் ஹேப்பன், ஜான் போல்டன். ஜான் போல்டன் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ் ஆத்தர். அவர் ரிலீஸ் பண்ண ஒரு மெமோயர் புக் தான் த ரூம் வேர் இட் ஹேப்பன். அடுத்து சிவாஜி இன் சவுத் பிளாக், த அன்ரிட்டன் ஹிஸ்டரி ஆஃப் எ ப்ரவுட் பீப்புள். இந்த புக்கை எழுதுனது கிரீஷ் குபேர். சிவாஜி அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மன்னர். அண்ட் ஒரு மகாராஷ்டிராவில் நிறைய ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அண்ட் மகாராஷ்டிரா ரொம்ப சொசைட்டி லெவலில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் லெவலில் அதிகமானதுக்கும் முக்கியமான காரணமே இந்த சிவாஜி மன்னர் தான். அவரோட காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் மாடர்ன் டைம்ஸில் மகாராஷ்டிராவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அண்டு சில முக்கியமான தகவல்கள், அந்த மன்னர் காலத்தில் இருந்த தகவல்களும் கிரீஷ் குபரான ஒரு ஜேர்னலிஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து ப்ரொஃபஸர் பிபி லால், இந்தியா ரீடிஸ்கவர்ட். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது பிரகலாத் சிங் பட்டேல். பிரகலாத் சிங் பட்டேல் அப்படிங்கிறது யூனியன் மினிஸ்டர், யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர். ஓகேங்களா? இவர் ஒரு இ புக் ரிலீஸ் பண்றாரு. யாரை பத்தினா ப்ரொஃபஸர் பிபி லால். யார் இந்த பிபி லால் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட். பிபி லால் ஒரு கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட். இவரோட 100வது பிறந்த நாளுக்கு இந்த புக்கை யூனியன் கல்ச்சரல் மினிஸ்டரான பிரகலாத் சிங் பட்டேல் ரிலீஸ் பண்றாரு. கோவித் கதா ஏ, இந்த புக்கை லான்ச் பண்ணது டாக்டர் ஹர்ஷவர்தன். டாக்டர் ஹர்ஷவர்தன் இவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் எர்த் சயின்ஸ். டாக்டர் ஹர்ஷவர்தன் இந்த கோவிட் கதா ஏ அப்படிங்கிற ஒரு மல்டிமீடியா கைட். இந்த கைடில் என்ன இருக்குன்னா, ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மந்தில் ஒரு 2 புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் மே மந்த்லேயும் கோவிட் கதா அப்படிங்கிறது கொரோனாவை பற்றின ஒரு விழிப்புணர்வு புக்கு தான். ஓகேங்களா? இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட 50th டே அன்னைக்கு தான் 50th ஃபவுண்டேஷன் டே. 50th ஃபவுண்டேஷன் டே அப்போ இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து விஜயண்ட் அட் கார்கில், த லைஃப் ஆஃப் எ கார்கில் ஹீரோ. இந்த புக்கை எழுதுனது பார்த்தோம்னா கர்னல் விஎன் தப்பர் அண்ட் நேஹா திவேதி. இந்த புக் ஒரு பயோகிராஃபி தான். இந்த விஜயண்ட் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு பயோகிராஃபி புக் தான். இந்த புக்கை எழுதுனது பார்த்தோம்னா கர்னல் விஎன் தப்பர், விஜயந்தோட ஃபாதர். விஜயந்தோட ஃபாதர் கர்னல் விஎன் தப்பர். அது மட்டும் இல்லாமல்
விஜயந்தோட பொண்ணு நேஹா திவேதி. விஜயந்த் அட் கார்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். இது வந்து ஒரு பயோகிராஃபி. ஓகேங்களா. அடுத்து ஃபைண்டிங் ஃப்ரீடம், ஹாரி அண்ட் மேகன் அண்ட் மேக்கிங் ஆஃப் எ மாடர்ன் ராயல் ஃபேமிலி. இவர் தான் வந்து பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரி அண்ட் அவங்களோட ஒய்ஃப் மேகன், மேகன் மார்கல். ஓகேங்களா, மேகன் மார்கல். ஸோ இவங்களை பற்றின ஒரு புக் தான் வந்து இந்த ஃபைண்டிங் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக். இது எழுதுனது வந்து ஒமிட் ஸ்கோபி அண்ட் கேரோலின் துரன். ஒமிட் ஸ்கோபி அண்ட் கேரோலின் துரன். இது வந்து அமேசான் ஆன்லைன் புக் தான், ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு இ புக். அடுத்து ஃபியர் ஆஃப் காட். ஃபியர் ஆஃப் காட் புக்கை வந்து வதன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதுறாரு. அண்ட் அவரோட பென் நேம் தான் வதன். அவரோட உண்மையான பேர் பார்த்தோம்னா பொம்ம தேவர சாய் சந்திர வதன். இதுதான் அவரோட ஃபுல் நேம், பொம்ம தேவர சாய் சந்திர வதன். அவரோட பென் நேம் தான் வந்து வதன். வதன்கிற பேர்ல தான் வந்து புக்கெல்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட இன்னொரு ஃபேமஸான புக் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி புத்திரர். அக்னி புத்தர், வென் அக்னி ஃபர்ஸ்ட் ஸ்போக். அவரோட ஃபேமஸான இன்னொரு புக் வந்து அக்னி புத்தர், வென் அக்னி ஸ்போக் ஃபர்ஸ்ட், ஃபியர் ஆஃப் காட். ரெண்டுமே வந்து வதன். நெக்ஸ்ட் சைக்கோ சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் பேண்டமிக் அண்ட் லாக்டவுன் அண்ட் ஹவு டு கோப் வித். இது வந்து நேஷனல் புக் ட்ரஸ்டால ரிலீஸ் பண்ணப்படுது. லான்ச் பண்ணது வந்து ரமேஷ் பொக்ரேல் நிசாக், யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரமேஷ் பொக்ரால் நிசாக் வந்து இந்த புக்கை லான்ச் பண்ணுறாரு. அண்டு இந்த புக்கில் வந்து ஒரு 7 டைட்டிலில் வந்து எப்படிலாம் வந்து லாக்டவுனை வந்து மக்கள் வந்து எப்படி வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆனாங்க, அவங்க எப்படி இந்த லாக்டவுனை கடந்து வந்தாங்க, ஸோ கொரோனா பற்றின சில விழிப்புணர்வும் வந்து இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு. வூஹான் டைரி, டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் அ குவாரண்டைன் சிட்டி. இந்த புக் எழுதினது வந்து ஃபேங் ஃபேங். ஸோ இந்த வூஹான் டைரி புக் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில், அதாவது கொரோனா COVID-19 அப்படிங்கிறது வந்து 2019 ஆரம்பிச்சது. அப்போ இனிஷியலாக வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ இந்த கொரோனா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஃபேங் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய தகவல்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கம்பைலேஷன் தான் இந்த வூஹான் டைரி, டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் அ குவாரண்டைன் சிட்டி. கொரோனா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், லைக் எப்படி இது பரவுனுச்சு அதை பற்றின அவேர்னஸ் கிடையாதுங்க. இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி இது பரவுனுச்சு, அண்ட் இதுக்கும் சைனாக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. 3 handbooks பை CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து ஒரு 3 ஹேண்ட்புக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ஹேண்ட்புக்குமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ், CBSE மட்டும் இல்லாமல் எனி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த லாக்டவுனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அண்ட் இது வந்து எஜுகேஷனை எந்த அளவுக்கு பாதிக்காத வகையில் குழந்தைகள் நடந்துக்கணும், ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேண்ட்புக் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெச்ஆர்டி ரமேஷ் பொக்ரேல் நிசாக். அடுத்து ஹோப் ஆன் மை அட்வென்ச்சர்ஸ் ஆன் போட்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் பிளேன்ஸ்.
ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காரு. ரஸ்கின் பாண்ட் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னோட 86வது பிறந்த நாளில் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. 86th பர்த்டே, தன்னோட 86வது பிறந்த நாளில் இந்த ஹோப் ஆன் மை அட்வென்ச்சர்ஸ் ஆன் போட் ட்ரெயின் அண்ட் பிளேன்ஸ் அப்படிங்கிற புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. தி இக்கா பிளாக், இந்த புக்கை வந்து ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் ஜே.கே. ரவுலிங். ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் சீரீஸ் எழுதின ஒரு ஃபேமஸ் ஆத்தர். இவங்க தான் வந்து இந்த தி இக்கா பிளாக் அப்படிங்கிற புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸை கவரும் வகையில் நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களாகட்டும், கொரோனா லாக்டவுனில் அவங்க எப்படி அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு என்டர்டெய்னிங் விஷயமா வந்து இந்த புக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ்க்கு அப்புறம் முதலாக சில்ட்ரன்ஸை மையப்படுத்தி அவங்கள கவரும் வகையில் எழுதின புக்கு இது ஒன்று. ஃபஸ்ட்டு புக்கு இதுதான், தி இக்கா பிளாக். அண்டு இவங்களோட வேறு சில ரீசண்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தி கேஷுவல் வேக்கன்சி, த குக்கூஸ் காலிங். ப்ரீவியஸாக நம்ம குக்கூஸ் நெஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு பார்த்துருப்போம். அது வந்து நம்ம கேரள ரைட்டர் சேது மாதவனால் எழுதப்பட்டது. இது வந்து த குக்கூஸ் காலிங். இந்த புக் வந்து ஜே.கே. ரவுலிங்கால் எழுதப்பட்டது. இந்த ரெண்டு புக்குமே வந்து அடல்ட்ஸை மையப்படுத்தி எழுதின புக். இந்த இக்காபாக் வந்து சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஜூன் மந்தில் முதல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். 1 year ஆஃப் மோடி 2.0 டுவர்ட்ஸ் அ செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. இந்த ஒரு புக்லெட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த மோடியோட 1 year, ஸோ என்ன மோடி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 yearல நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். த டே ஃபாஸ்டிங் மிராக்கிள் ஃப்ரம் டிப்ரைவ் டு த்ரைவ். இந்த புக்கில் வந்து லூக் கான்டின்ஹோ, ஷேக் அப்துல்லயாஸ் பின் அலி பின் ரஷீத் அல் நோமி. ஸோ ரொம்ப பெரிய பேர், 2 ஆத்தர். ஓகேங்களா? த டே ஃபாஸ்டிங் மிராக்கிள் இந்த புக் எழுதினது ட்ரை ஃபாஸ்டிங் மிராக்கிள். ஸோ இந்த புக் எழுதின 2 பேருமே, அதாவது லூக் கான்டியோகோ, இவர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கோச் அண்ட் இவங்க வந்து ப்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அண்ட் இவங்க பிலாங்ஸ் டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த ட்ரை ஃபாஸ்டிங் வந்து ஒரு ஃபாஸ்டிங் ரிலேட்டடான டயட் பற்றின ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இன் த டைம் ஆஃப் COVID-19. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இது ஒரு புக்லெட், புக்லெட். இதை ரிலீஸ் பண்ணது வந்து யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். இந்த புக்கில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே ஆன்லைன் சேஃப்டி பற்றினும் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியை பற்றியும், அதாவது சைபர் செக்யூரிட்டினா எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் சைபர் புல்லிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தோம்னா நிறையா நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம். ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், சடனாக அந்த கிளாஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சன் அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு போவாங்க. ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜூம் கால் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு கால் ஆகட்டும், ஒரு கோடு ரெஃபரன்ஸ் கோடை மையப்படுத்தி தான் வந்து அந்த ரூமில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு கோடு சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கோட் வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லையோ சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கோடை யார் யூஸ் பண்ணியுமே வந்து அந்த ஜூம் காலில் வந்து கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுறவங்க எந்த ஒரு ப்ராப்ளமுமே பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதா இருந்தாலுமே அவங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், டீச்சர்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எப்படி இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி பற்றின ஒரு விழிப்புணர்வு புக்லெட் தான் இந்த சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இந்த டைம் ஆஃப் COVID-19.
அடுத்து லாக்டவுன் லியேசன்ஸ். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து ஷோபா டே. இந்த லாக்டவுன் லியேசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொரோனா காலத்தில் அறிவிக்கப்பட்ட லாக்டவுன்ஸ்லாம் வந்து ஹியூமன் லைஃப்க்கு எவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவங்களோட வியூ, ஷோபாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் ஷோபாஸ் டே, சரி லாக்டவுன் லியேசன்ஸ். அடுத்து நவ்ரோஜி பியோனர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இந்த புக்கில் வந்து தின்யர் பட்டேல். இது வந்து ஒரு பயோகிராஃபி புக், பயோகிராஃபி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியோட ஒரு பயோகிராஃபி தான் இந்த புக். இதை எழுதினவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன், தின்யர் பட்டேல். அடுத்து கிளாரா அண்ட் த சன். இந்த புக் எழுதினது வந்து ஒரு ஜப்பான் பிரிட்டிஷ் ஆத்தர், ஜப்பான் பார்ன் பிரிட்டிஷ் ஆத்தர் கசு இஷிகுரோ. இவங்க ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். 2017 நோபல் பிரைஸ் லிட்ரேச்சர் கேட்டகரியில் நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எழுதின இன்னொரு முக்கியமான புக் அப்படின்னு பார்த்தோம்னா த ரிமைன்ஸ் ஆஃப் தி டே. இந்த புக் 1989 இந்த புக்குக்கு வந்து மேன் பூக்கர் பிரைஸ் வந்து கொடுக்கப்பட்டது. கிளாரா அண்ட் த சன், கசோ இஷிகுரோ. அடுத்து எ பர்னிங். இந்த புக்கில் தான் வந்து மேகா மஜும்தர். ஸோ இவங்க வந்து ஒரு நியூயார்க் ரைட்டர். இவங்க எழுதின ஒரு நாவல் தான் வந்து எ பர்னிங். லெஜண்ட் ஆஃப் சுக்கல்தேவ், த கிங் ஹூ சேவ்டு இந்தியா, அமிஷ் திரிபாதி. அமிஷ் திரிபாத்தியோட புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அமிஷ் திரிபாதி. இவரோட ஒரு ஃபிக்ஷன் புக் தான் வந்து லெஜண்ட் ஆஃப் சுக்லாதேவ். அண்டு இவரோட வேற சில இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுஹா, அதே மாதிரி சிவ ட்ரிலாஜி அண்ட் ராவன் எனிமி ஆஃப் ஆரியவர்த்தா. ஸோ இந்த 3 புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமிஷ் திரிபாதி எழுதின இந்த 3 புக்குமே வந்து ரீசன்ட் டைம்ஸில் எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க. த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுஹா, சிவா ட்ரிலாஜி, ராவன் எனிமி ஆஃப் ஆரியவர்த்தா அண்ட் இப்போ எழுதின புக் லெஜண்ட் ஆஃப் சுக்கல்தேவ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.